ஒருவருக்கு சலாம் கூறினால் அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வார்த்தைகளை கொண்டு சலாம் கூறுங்கள், அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக உங்கள் அனைவரையும் இறுதி நாளில் அவன் ஒன்று சேர்ப்பான், இதில் சந்தேகம் இல்லை. மேலும் அல்லாஹ்வை பார்க்கிலும் சொல்லில் உண்மை உடையோர் யார்? நயவஞ்சகர்களை பற்றி நீங்கள் இருவகையான அபிப்பிராயம் கொண்ட பிரிவினர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் செய்த தீவினைகளின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை தலைகுனிய வைத்து விட்டான். எவர்களை அல்லாஹ் வழி தவறச் செய்து விட்டானோ அவர்களை நீங்கள் நேர்வழியில் செலுத்த விரும்புகிறீர்களா? எவரை அல்லாஹ் வழி தவறச் செய்து விட்டானோ நிச்சயமாக அவருக்கு மீட்சியடைய எவ்வித வழியையும் நபியே நீர் காண மாட்டீர். மோமீன்களே, அவர்கள் நிராகரிப்பதை போல் நீங்களும் நிராகரிப்போராகி நீங்களும் இவ்வகையில் அவர்களுக்கு சமமாகி விடுவதையே அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் தம் இருப்பிடங்களை விட்டு வெளியே புறப்படும் வரையில் அவர்களில் இருந்து எவரையும் நண்பர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹுவின் பாதையில் வெளிப்பட வேண்டும் என்ற கட்டளையை அவர்கள் புறக்கணித்து விட்டால் அவர்களை எங்கு கண்டாலும் கைதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். தப்பியோட முயல்வோரை கொல்லுங்கள். அவர்களில் இருந்து எவரையும் நண்பர்களாகவோ உதவியாளர்களாகவோ எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஆனால் எவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளதோ அத்தகைய கூட்டத்தாரிடையே சென்று சேர்ந்து கொண்டவர்களையும் அல்லது உங்களுடன் போர் புரிவதையோ அல்லது தங்களுடைய கூட்டத்தினருடன் போர் புரிவதையோ மனம் ஒப்பாது உங்களிடம் வந்துவிட்டவர்களையும் சிறைபிடிக்காதீர்கள், கொல்லாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களை உங்கள் மீது சாட்டியிருப்பான். அப்பொழுது அவர்கள் உங்களை எதிர்த்தே போர் புரிந்திருப்பார்கள். எனவே அவர்கள் உங்களை விட்டு விலகி உங்களுடன் போர் புரியாமல் உங்களிடம் சமாதானம் செய்து கொள்ள விரும்பினால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் எதிராக போர் செய்ய யாரொரு வழியையும் அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்கவில்லை.